ஹலோ வணக்கம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஈஸி அண்ட் சிம்பிளான ராகி சேமியா ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ஃபுல்லாக தண்ணி ஊற்றிட்டு தேவையான அளவு சால்ட் போட்டுக்கோங்க. சால்ட் போட்டுட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோங்க. சால்ட் நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா சேமியாவை அதில் ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா முழுகிற அளவுக்கு டன் பண்ணி ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. அது 5 to 7 minutes ரெஸ்ட்லேயே இருக்கட்டும். என்னோடய பாப்பாவுக்கு இதை ப்ரௌன் நூடுல்ஸ் சொல்லி கொடுத்துருவேன். அவளும் அதை நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்ருவா. நீங்கள் யாராவது நூடுல்ஸ்க்கு ஆல்டர்னேட்டாக இந்த மாதிரி ஏதாவது உங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுப்பீங்களான்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போது ராகி சேமியா சோக்காகிற கேப்பில் இட்லி பானையில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி அதை ஹீட் பண்ணிக்கலாம். ஹீட் ஆகிறதுக்குள்ளே இந்த ராகி சேமியா நல்லா ஊறி ரெடி ஆகிடும். இட்லி பானையில் இட்லி பிளேட் வச்சு அது மேலே ஒரு வெட் கிளாத் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ராகி சேமியாவை நல்லா அழுத்தி பிழிஞ்சிட்டு தண்ணி இல்லாமல் அந்த இட்லி பிளேட்டில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க. ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் கிளாத்தை க்ளோஸ் பண்ணிவிட்டு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 to 12 minutes வெயிட் பண்ணுங்கள். அது நல்லா வெந்து வர வரைக்கும் 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா லிட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த கிளாத்தையும் ஓப்பன் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா நல்லா ராகி வெந்து வந்திருக்கும். அதுக்கப்புறமா அதை ஒரு தட்டில் மாற்றிக்கோங்க. மாற்றினதுக்கப்புறமா அந்த ராகி சேமியாவை நல்லா உதிர்த்து விட்டு ஆற விட்டு எடுத்துக்கோங்க. ஆற வச்சதுக்கப்புறமா ராகி சேமியா நல்லா உதிரியாக வந்துடும். அதுக்கப்புறம் அதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு தேவையான அளவு துருவின தேங்காயும் அப்புறம் தேவையான அளவு சர்க்கரையும் போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் போட்டு சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பரான ஸ்வீட் ராகி சேமியா ரெடி. ஈஸியாகவும் இருக்கும், சிம்பிளாகவும் இருக்கும். நீங்கள் வித்தின் ஒரு 15 மினிட்ஸில் இந்த ரெசிபியை செஞ்சே முடிச்சிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். தென் யாரெல்லாம் உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த சாப்பாடு தான் அந்த சாப்பாடு அப்படின்னு அடிக்கடி பேரை மாற்றி ஃபுட்டை கொடுப்பீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். ஏன்னா அடிக்கடி நான் அதை தான் பண்ணிகிட்ருக்கேன் அவள்கிட்டேருந்து நூடுல்ஸ் அவாய்ட் பண்ணுறதுக்காக.